Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ரொம்ப healthy and fiber rich vegetable வச்சு நம்ம ஒரு சிம்பிளான தோசை தான் செய்ய போறோம். சீக்கிரமா செஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம 10 monthல இருந்து நம்ம பேபிஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன ரெசிபின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் தோசை தான் செய்ய போறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபைபர் ரிச் இருக்கு, விட்டமின் சி எல்லாம் இருக்கு. பேபிஸ்க்கு வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் கொடுக்கறதுனால டைஜஷனுக்கு வந்து ஈஸியாவும் இருக்கும். இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு half bowl வந்து நான் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், வேக வச்ச ஸ்வீட் கார்ன். இது டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், ஊற வச்சு எடுத்திருக்கோம். அப்புறமா வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஊற வச்ச பாசிப்பருப்பு இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பெருசா இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன், சின்னதா இருந்தா ஒரு 4 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள். 1 year plus பேபிஸா இருந்தா கொஞ்சமா சால்ட்டை சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டு சேர்க்கல. கொஞ்சமா இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். திக் பேபிஸ்க்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். இஞ்சி சேர்த்துருக்கு, அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. நீங்க வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 year plus பேபிஸா இருந்தா சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி வந்து தோசை மாவு, வீட்டிலவே செஞ்ச தோசை மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு சேர்க்கறது வந்து நம்மளோட விருப்பம் தான். வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து கொஞ்சமா சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டுக்காக. கன்சிஸ்டன்சிக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம கீ இல்லைன்னா பட்டர் ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் வந்து கீ சேர்த்துருக்கேன். நம்ம ஆயில் கூட சேர்த்துக்கலாம். குட்டி குட்டி மினி தோசை தான் செய்ய போறேன். நீங்க வேணும்னா பெருசா கூட செஞ்சுக்கலாம். மேல நெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு லிட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வந்து குக் ஆயிருக்கு, தீயாம வந்துட்டு டபுள் சைடு வந்து நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம பிளேட்ல வந்து எடுத்துக்கலாம். தோசை வந்து நல்லா சாஃப்டா வந்து வெந்திருக்கு. நம்ம பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். இப்போ நான் ஸ்வீட் கார்ன் தோசையோட பனானா தான் கொடுக்குறேன். எந்த சட்னியும் ஆட் பண்ணல. இப்போ ஃபுட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். பேபியும் வந்து ரெடியா இருக்காங்க. நம்ம தண்ணி கொடுத்துட்டு வந்து ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பேபிக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. அப்பட்டும் அவங்களே ட்ரை பண்றாங்க ஃபுட் வந்து சாப்பிட்றதுக்காக. நம்ம இதுக்கு வந்து சட்னி எதுவும் தேவைப்படாது. ஏன்னா ஸ்வீட் கார்னு வந்து அப்புறமா வந்து பாசிப்பருப்பு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். அந்த ஸ்வீட்க்கு ஸ்பைசஸ்க்கு வந்து சட்னி எதுவும் இல்லாமல் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. நல்லா நம்ம ஸ்வீட் கார்ன்ல வந்து நிறைய ஃபைபர் இருக்கு, விட்டமின் சி இருக்கு, நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. ஸோ அதனால பேபிஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸ்வீட் கார்ன் கொடுக்கறதுனால டைஜஷனுக்கும் ஈஸியா இருக்கும். நம்ம இதில் வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பனானா கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வெஜிடபிள்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா பிளெயினா தோசை கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். பேபி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சியூ பண்ணிட்டு. என்னோட பல்லு வந்து இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிவிங் வந்து நல்லா சியூ பண்ணி நல்லா ஸ்லோவா தான் சாப்பிடுறாங்க. நம்ம அவங்க கையில வந்து எல்லா ஃபுட்டு கொடுத்தோன்னா அந்த டெக்ஸ்டர் நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பேபிஸும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட பேபி நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க சியூ பண்ணிட்டு. அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ். சேனலுக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய். See you on next video guys. சின்னுவா.